சங்கீதம் 117:1. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ராஜாவை என்ன பண்ணணுங்களா? துதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க எங்க வந்திருக்கிறோங்க? துதிக்க வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கிறோங்க? நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். துதி எடுத்தா என்ன நடக்குங்க? சாத்தான் ஓடுவான். நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம துதிக்க துதிக்க நமக்கு என்னவா கிடைக்க போகுதுங்க? ஜெயம் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணாருங்க? ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் கேடகமாய் இன்று அவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ துதி தேவனுடைய மத்தியில விசேஷமானதாய் காணப்படுகிறதுங்க. எப்படி காணப்படுகிறதுங்க? விசேஷமானதாய் காணப்படுகிறது. நாம் யாவரும் துதிப்பதற்காகவே, கர்த்தரை போற்றுவதற்காகவே இந்த உலகத்துல நாம் பிறந்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? துதிக்க வேண்டும் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறதாய் காணப்படுகிறோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம துதிக்கிறது இல்ல, என்ன பண்றது இல்லைங்க? ஆண்டவரை தேடுறது இல்ல, ஆண்டவரை துதிக்கிறது இல்ல, கர்த்தருக்கு நேரத்தை நம்ம கொடுக்கிறது இல்ல. ஆனா கர்த்தர் அதை விரும்புகிறது அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய நேரங்களிலே கர்த்தரை நம்ம துதிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுங்க? ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவரோடு நம்ம மகிமைப்படணும். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னிக்கிறவராய் இயேசு காணப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜாதிகளே என்னன்றாருங்க? எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்கள் எல்லோரும் அவரை போற்றுங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரை போற்றணும் இல்லையா? நம்ம எல்லாரும் யாரை போற்றணுங்க? இயேசு கிறிஸ்துவை நம்ம போற்றணும். பிதாவை மகிமைப்படுத்தணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம்ம துதிக்கும் பொழுதுதாங்க நம்முடைய சத்துரு நம்மளை விட்டு விலகி போவார். நம்ம துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். நம்ம துதிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கிருபையை நம்ம காண முடியும். நம்ம துதிக்கும் பொழுதுதான் நம்முடைய எல்லா கவலையும், கண்ணீரும், போராட்டங்கள், பிசாசு வருகிற எல்லாவற்றையும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். இதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? துதி வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது அங்க அழகாக சொல்லுவாருங்க. Let me see you in the sanctuary. Amen. Let me see how mighty and glad are you. Amen. Hallelujah. வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் என்னங்களா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்துச்சுங்களா? எப்படி இருந்துச்சுங்களா? ஆசையா இருந்துச்சா? ஆலயத்துக்கு போக ஆசையா இருந்துச்சா? தேவனுடைய மகிமையை பார்க்க ஆசையா இருந்துச்சா? கர்த்தர் செய்த நன்மைகளை பார்க்க ஆசையா இருந்துச்சா? ஹல்லேலூயா. அப்படி தாவீது பாருங்க அந்த இடத்துல அழகாக சொல்றாரு. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, தேவனை பார்க்க, தேவனுடைய மகிமையை பார்க்க, தேவன் செய்கிற நன்மையை பார்க்க, தேவன் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க எப்படியா இருந்துச்சுங்களா? ஆசையா இருந்துச்சு. உமது வல்லமையோ உமது மகிமையோ கண்டேன். ஹல்லேலூயா. அப்பாவுடைய அப்பா ஆசையோடு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வல்லமையை நீங்க பாப்பீங்க, ஆசீர்வாதத்தை பாப்பீங்க என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, தாவீது இந்த வார்த்தையை எங்க சொல்றாரு என்றால் யூதாவின் வனாந்தரத்தில் அவர் சொல்றாருங்க. ஆண்டவரே, உம்மை பார்க்க நான் ஆசையாய் வந்திருக்கிறேன். உம்முடைய மகிமை காண நான் ஆசையாய் வந்திருக்கிறேன். உம்முடைய நன்மையை காண நான் ஆசையாய் வந்திருக்கிறேன். உம்மை நான் துதிக்க ஆசையாய் வந்திருக்கிறேன்ப்பா. நான் உம்மை துதிக்க ஆசையாய் வந்திருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம துதிக்க ஆசையாய் வந்திருக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம ஆசையோடு, அப்பா நீங்க செய்த நன்மைகளை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தேடி வரும் பொழுது
கர்த்தர் அவருடைய வல்லமையை நமக்கு கிடைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை நம்ம பார்க்க தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய கடந்த எல்லாவற்றையும் அவர் மறைக்க இயேசு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கிடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? தேவனை துதிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுடைய வல்லமையை நம்ம காண வந்திருக்கிறோம். பிதாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாருங்க? அருளச்சி இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். நாம் பிரியமான தேவச்சனமே, இன்னும் அநேக காலங்களில் நம்ம துதிக்க நேரம் இல்லாத போகும். ஏனென்றால் எல்லாமே விஞ்ஞானிகள் என்ன ஆயிட்டு இருக்காங்க? வளர்ந்துட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மொபைல் ஒண்ணு இருந்தா போதும், மொபைலுக்கு அப்புறம் வேற ஒண்ணு வந்து கொண்டே இருக்கும். அது என்ன வருமோ தெரியாது. ஆனா இந்த பூமி வெந்து அழியும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம லூக்குல வாசிக்கிறோம் இல்லையா? அந்நாளில் என்ன ஆகுதுங்களா? அக்கினி வரும், வெந்து அழியும். அந்த வெந்து அழிவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஆசையோடு ஆலயத்திற்கு வந்து இயேசுவை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்குள்ள காணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 2ஆம் வசனம் வாசிப்போம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை எப்படிங்க? பெரியதாய் காணப்படுகிறதுங்க. அவர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபை பெரியது. அவர் உங்களை நேசிக்கிற கிருபை பெரியது. உங்க கண்ணீரை துடைக்கிறது பெரிய கிருபை. உங்களை ஆசீர்வதிக்கிறது கிருபை பெரியதாய் காணப்படுகிறது. நம்ம மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குறார். பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குறார். அப்போ அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அவரை துதிப்பதற்காக தான். சாதிகளே, ஆண்டவரை என்ன பண்ணுங்க? போற்றுங்க. ஜனங்களே, அவரை துதிங்கள் என்று இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த கீழ்வசனம் பாருங்க, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபைங்க. நம்மேல வைத்திருக்கிற கிருபை. அவர் நம்மேல் வைத்திருக்கிறாராம் கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர முடியும்? ஆண்டவருடைய கிருபை இருக்கிற ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது. கர்த்தரை உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளதுங்க. அது உண்மை உள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நம்பி நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவரை நம்பி ஜனங்களும் ஜாதிகளும் எல்லாரும் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபை பெரியதாய் காணப்படுகிறது. கர்த்தரே உண்மை உள்ளவர். அவரை நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட தேவன் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம ஆசையோடு இந்த ஆலயத்துல அவரை துதித்து நம்ம ஆராதிக்க, அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலி கொடுக்க கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம யாவரும் என்ன பண்ணலாங்க? ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி கொடுத்து அவரை துதிக்க நம்ம யாவரும் ஆயத்தமாகுவோமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி.